உண்மையை பேசுங்கள். உங்களால் முடிந்ததை கொடுங்கள். ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும். நேர்மறையாக யோசி. மனமே எல்லா செயலுக்கும் காரணம். நீ எதை சிந்தனை செய்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். இந்த பூமிக்கு அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழி நம் சொந்த வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றக் கற்றுக்கொள்வதுதான். பின்வாங்காதே. கடந்த காலத்தில் ஒரு விஷயம் எவ்வளவு கடினமாக இருந்தது என்று எண்ணாதே. உன்னால் முடியும் என மீண்டும் துவங்கும். தனியாக நட. ஆன்மீக பாதையில் உன்னை ஆதரிக்க யாரும் இல்லை. உனக்கு தோன்றினால் தனியாக நட. முதிர்ச்சி இல்லாத யாரையும் துணையாக கொள்ளாதே. நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். நிகழ்காலத்தை வாழ். கடந்த காலத்தை நினைத்து அந்த நினைவுகளில் மூழ்கி போகாதே. எதிர்காலத்தை பற்றி நினைத்து கனவு காணவும் செய்யாதே. உனது மனதை நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த வைத்து அதை வாழ். நமக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் நாம் நினைத்த, சொன்ன அல்லது செய்தவற்றின் விளைவாகும். நம் வாழ்க்கைக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. நீங்கள் ஒரு பூவில் விருப்பப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பூவில் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். எப்படி எதிர்வினையாற்றுவது என்று கற்றுக்கொள்ளாதீர்கள். எப்படி பதிலளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். வெளியிலிருந்து நம்மை யாரும் ஆள முடியாது. இந்த உண்மை எமக்கு தெரிந்தவுடன் நாம் சுதந்திரமாகி விடுகிறோம். எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற விடயங்களுக்காக கவலைப்பட வேண்டும்? நீங்கள் எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும். ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உன்னிடம் உள்ளதை கொண்டாடு. ஏற்கனவே தன்னிடம் உள்ளதை கொண்டாடவோ பாராட்டவோ தவறுபவருக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி என்பது வராது. கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே. உன்னுடைய நாக்கு கூர்மையான ஆயுதத்தை போன்றது. அது இரத்தம் இல்லாமல், காயம் இல்லாமல் ஒருவரை கொன்றுவிடும். உனது உடம்பே உன்னுடைய சொத்து. உனது உடல் விலை மதிப்பில்லாதது. நாம் செயல்பட உதவும் கருவி அது மட்டுமே. அதை கவனமுடன் பார்த்துக்கொள். யாரிடம் குறைவான ஆசைகளும் மன அமைதியும் உள்ளதோ அவர்கள் கவலையின்றி வாழ்கிறார்கள். கோபத்தை கட்டுப்படுத்து. நீ உனது கோபத்திற்கு உன்னால் தண்டனை கொடுக்க முடியாமல் போனால் அந்த கோபம் உனக்கு தண்டனை கொடுத்துவிடும். ஒருபோதும் கடந்ததை நினைக்காதே. பாம்பு தனது உடல் தோலை சட்டையை நீக்குவதை போல் நாமும் நமது கடந்த கால நினைவுகளை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். வாய்மை சக்தி வாய்ந்தது. 3 விஷயங்களை அதிக காலம் மறைத்து வைக்கவே முடியாது. ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், 3வது உண்மை. நன்றி, வணக்கம்.